F1 பேசிக்ஸ். இந்த வருஷம் F1ல மொத்தமா 11 டீம்ஸ் ரேஸ் பண்ண போறாங்க. அந்த ஒரு டீம்லயுமே 2 டிரைவர்ஸ் இருக்கும். 22 கார் டோட்டலா ரேஸ் ட்ராக்ல போட்டி போடல. இந்த வருஷம் கேடிலாக் அப்படின்னு ஒரு புது டீம் ஒன்று F1 குள்ள புதுசா வந்திருக்காங்க. அண்ட் Audi டீம் வந்து போன வருஷம் கிக் சாபரா இருந்த டீமை ரிப்ளேஸ் பண்ணி அவங்க இந்த வருஷம் போட்டி போட போறாங்க. இந்த 11 டீம்ஸ்லயுமே ரொம்பவே முக்கியமான ஒரு 4 டீம்ஸ் இருக்குது. ஃபெராரி, மெக்லாரன், மெர்சிடிஸ் அண்ட் ரெட் புல். இந்த 4 டீம்ஸ் தான் வந்து எப்பவுமே F1ல ரொம்பவே டஃப் காம்படிஷன் இருக்கும். அண்ட் அதுக்கு தான் அதிக ஃபேன்ஸுமே இருக்காங்க. இந்த 22 கார்ஸ்ல டாப் 10 வர கார்ஸ்க்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் அலோகேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வர டிரைவருக்கு 25 பாயிண்ட்ஸ், 10th வர டிரைவருக்கு 1 பாயிண்ட், 11th இருந்து 22 வரைக்கும் வர அந்த டிரைவர்ஸ்க்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு டிரைவர் அந்த சீசன்ல மொத்தமா எத்தனை பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றாரு அப்படின்றத பேஸ் பண்ணி வேர்ல்ட் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க. இப்போ சாம்பியன்ஷிப்னு வரப்போ அந்த இடத்துல ரெண்டா பிரியும், நல்லா கவனிச்சு. ஒன்னு டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப், இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப். டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னா அந்த டிரைவருக்கு கொடுக்கப்படுற ஒரு சாம்பியன்ஷிப். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னா இந்த டீமுக்கு கொடுக்குற சாம்பியன்ஷிப். அது வந்து டீமோட கோஆர்டினேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ ஒரு டீம்ல 2 டிரைவர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 2 டிரைவருமே கியூமுலேட்டிவா எவ்வளோ பாயிண்ட் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்றத ஒன்னா சேர்த்து சீசனோட எண்டில் எந்த டீம் அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீமை சேர்ந்த டீம் 1 சேர்ந்த 2 டிரைவர்ஸுமே ஃபர்ஸ்ட் செகண்ட்னு முடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர டிரைவருக்கு 25 பாயிண்ட்ஸ், செகண்ட் வர டிரைவருக்கு 18 பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே ஆடப் ஆகி 43 பாயிண்ட்ஸ் அந்த டீமுக்கு அந்த ரேஸில் கிடைக்கும். இதே வேற ஒரு ரேஸில் வேற ஒரு டீம் ஒரு டிரைவர் வந்து ஃபர்ஸ்ட்லையும் இன்னொரு டிரைவர் வந்து ஒரு 10th பொசிஷன்லையும் முடிக்கிறாருன்னு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வர டிரைவருக்கு 25 பாயிண்ட்ஸ், இன்னொரு டிரைவர் 10th வந்திருக்காரு, அவருக்கு 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணால் 26 பாயிண்ட்ஸ் தான் அந்த டீமுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அந்த ஒரு டீமுடைய சேர்ந்த 2 டிரைவர்ஸுமே கொலாபரேட்டிவாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் சேர்க்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஒன்று, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் ஒன்று. இதில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் ரொம்ப முக்கியம் இல்லாத மாதிரி தெரியும். டீம் வந்து அவங்க எப்படியாவது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் டிரைவர்ஸ் வந்து அவங்களுக்கு டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் தான் எப்பவுமே முக்கியம். ஏன்னா ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னாக்கா டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஒவ்வொரு டிரைவருமே அவங்க வின் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த கிளாஷ் வந்து எப்பவுமே F1ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுற டீமுக்கு ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த காசை அவங்க அடுத்த சீசனுக்கு அவங்களுடைய காரை இன்னும் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்டரில் லாஸ்ட்டாக வர டீமுக்கு கம்மியான அமௌண்ட் தான் போய் சேரும். ஸோ அதை வச்சு அவங்களுடைய காரை அவங்க பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதனாலே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்புக்குமே வந்து டீம்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப பெரிய காம்படிஷன் நடக்கும். அதில் டீமுக்குள்ளேயே கூட நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் F1 ரொம்பவே பேசிக்கான விஷயத்தை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் வித் காக்பிட் கதைகள்.